ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுக்கு பிடித்த வேலை, கை நிறைய சம்பளத்தோட வேலை, அதுவும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2 வரி மந்திரத்தை 21 முறை மட்டும் சொல்லிடுங்க. வேலை தேடும் முயற்சியோடு இந்த மந்திரத்தையும் சொல்லி பாருங்க. கூடிய விரைவில் நீங்கள் நினைத்தபடியே உங்களுக்கு வேலை அமையும். இன்றைய சூழ்நிலையில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா அது வேலை தாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை முறை அமைகிறது அவருடைய வேலையையும் அவருக்கு வரக்கூடிய வருமானத்தையும் பொறுத்து தான். இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேரும் பிடித்த வேலையை செய்ய முடியாமல் ஏதோ கிடைச்ச வேலையை போன போக்கில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புதிதாக வேலை தேடுறவங்களும் ஏற்கனவே வேலையில் இருந்துட்டு வேறு ஜாபுக்காக முயற்சி பண்ணுறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்கிறப்போ நிச்சயம் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன மந்திரம், எப்படி இந்த மந்திரத்தை நாம் பிரயோகம் பண்ணணும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சீக்கிரமே வரும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்குங்க. யாருக்கு தான் மனசுக்கு பிடிச்ச வேலை, கை நிறைய சம்பளத்தோடு கிடைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்காது. எந்த ஒரு ஆசையும் இல்லாத மனிதர்கள் கூட வேலை கிடைக்கணும், அதுவும் நல்ல சம்பளத்தோட நிறைவான வேலை கிடைக்கணும், இன்னும் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. அரக்காசு சம்பளம் வாங்கினாலும் அரசாங்க உத்தியோகம் பார்க்கறது மிகவும் மதிப்பாக பார்க்கப்படுது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறது அப்படின்றது குதிரை கொம்பாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பணியிடங்களுக்கு லட்சக்கணக்கில் போட்டி போட்டுட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் படித்து முடித்த மாணவர்கள் வேலை இல்லாமல் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு மந்திரத்தை நாம் தினமும் உச்சரித்தா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வழிபாட்டு முறைகளில் கூட மந்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்குறோம். ஏன் பார்த்தோம்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதை மந்திரங்களின் மூலமாக கடவுளுக்கு நாம் தெரிவிக்கிறப்போ அதற்கான பலன் நிச்சயமாக விரைவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்புறதுனால தான். அப்படியான ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் நாள் நேரம் எதையுமே பார்க்காம நினைத்த நேரத்தில் எப்போ வேணும்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கலாம். மிக மிக அதிசக்தி வாய்ந்த 2 வரி மந்திரம் தாங்க. நீங்கள் ஒரு 21 முறை இந்த மந்திரத்தை சொன்னால் போதும். ஆனால் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு அப்படின்ட்டு ஒரு முறை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சூட்சுமமான முறை தான். ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிறங்க. இந்த தண்ணீரை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் அந்த தண்ணீரோட மேல் பாகத்தை, கண்ணாடி டம்ளரோட மேல் பாகத்தை நீங்கள் மூடிக்கணும். அதுக்கப்புறமா இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லணும். அதுக்கு மேலேயும் நீங்கள் சொல்லலாம். 21 முறை அப்படின்றது குறைந்தபட்ச கணக்கு. குறைந்தது 21 முறை சொல்லணும். 108 முறை சொல்ல முடியும், அதுக்கு மேலேயும் சொல்ல முடியும்னா உங்களுக்கு டைம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அளவுக்கு அதிகமாகவும் சொல்லலாம். அளவு கூட கூட, அதாவது இந்த மந்திரத்தோட எண்ணிக்கை கூட கூட அதற்கான பலன் அதிகரிக்கும். இந்த மந்திரம் சொல்வதனால என்ன பலன்? மந்திரம் சொல்லிட்டா வேலை கிடைச்சிடுமா அப்படின்னா கிடையாது. மந்திரம் சொல்வதனால நம்மளுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா தெளிவடையும். நம்ம தெளிவான மனதோடு நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ ஞாபக சக்தி அதிகரிக்கும். படிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்லா மனதில் பதியும். இந்த மந்திரத்தை வேலை தேடக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு தொழில் தொடங்க போறீங்க, அந்த தொழிலில் வெற்றி அடையணும் அப்படின்னா அவர்களும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லலாம். தவறு ஒன்றும் கிடையாது. இந்த தண்ணீரை, இந்த மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடணும். இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட வேலை, நினைத்த வேலை, நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை, அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதற்காக சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அம்பிகா ஆனந்தினி தன அஸ்வர்த அபர்ஜிதா. அம்பிகா ஆனந்தினி தன அஸ்வர்த அபர்ஜிதா. அம்பிகா ஆனந்தினி தன அஸ்வர்த அபர்ஜிதா. இந்த மந்திரத்தை நான் இங்கே 3 முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன். நீங்கள் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 21 முறை உச்சாடனம் பண்ணணும். அதிகபட்சமாக உங்களால்
எத்தனை முறை உச்சாடனம் பண்ண முடியுமோ 108 முறை அதற்கு மேலாகவும் இங்கே உச்சாடனம் வந்து பண்ணிக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் அந்த கையில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் அப்படியே வந்து குடிச்சிடணும். இதை வந்து யாருக்கு காரியம் வந்து நடக்கணுமோ, யாருக்கு வேலை வந்து கிடைக்கணுமோ அவங்க தான் இந்த ஒரு பரிகார சூட்சும மந்திர வழிபாட்டு முறையை வந்துட்டு பண்ணணும். மற்றவர்களுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிறப்போ அதற்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் குறைவாக தான் வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த மந்திர வழிபாட்டு முறையை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் செய்வதுதான் வந்து சிறப்பானதாக வந்து சொல்லப்படுது. அப்போ தான் அதற்கான முழு பலனும் வந்துட்டு கிடைக்கும். வேலை கிடைக்கணும் அப்படின்ற உங்கள் கனவோடு நல்ல முயற்சிகளையும் கடின உழைப்பையும் வந்து கொடுத்துட்டு இந்த மந்திரத்தையும் வந்து சொல்லி பாருங்கள். நிச்சயமாக சீக்கிரமே நீங்கள் நினைச்ச மாதிரி நினைத்த வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். எந்த முயற்சியும் உழைப்பும் வந்து போடாமல் எதுவுமே படிக்காமல் இருந்துட்டு வேலையும் தேடாமல் இருந்துட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் நிச்சயமாக பலன் எதுவுமே வந்து கிடைக்காது. நீங்கள் நினைத்த வேலை நினைத்ததை விட விரைவில் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்பை இந்த மந்திரம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க நீங்களும் அதற்கான உழைப்பையும் முயற்சியையும் வந்து போடணும். நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்கள். நிச்சயமாக இந்த மந்திர பரிகாரம் உங்களுக்கு நல்லதாகவே வந்துட்டு நடக்கும். எவ்வளவு நாள் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணும்னாலும் வந்து சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈவன் தீட்டு காலத்தில் கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். ஏன்னா இது அம்மனுக்கு உரிய மந்திரம் தான். அதனால் தாராளமாக அந்த நேரத்தில் கூட நீங்கள் சுத்தமாக வந்து குளித்து முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக வந்து உச்சாடனம் பண்ணலாம். தவறு எதுவுமே வந்து கிடையாது. ஆண்களும் வந்து நீங்கள் இதை வந்து உச்சரிக்கலாம். மந்திர உச்சாடனம் பண்ணும்போது தரையில் ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து நீங்கள் மந்திர உச்சாடனம் வந்து பண்ணிக்கிறீங்க. எண்ணிக்கை அப்படின்றது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து தான். குறைந்தபட்சம் 21 முறை, அதிகபட்சமாக எவ்வளவு முறை வேணும்னாலும் சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல் நீங்கள் படிக்கிறதையும் சரி வேலை தேடக்கூடிய முயற்சியும் சரி கைவிடாமல் அதையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. மந்திர வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து பலன் அடைந்தீங்க அப்படின்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பலன் தருவார்கள். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் நல்ல வேலை இல்லாமல் இல்லை பிடிச்ச வேலை செய்யாமல் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு ஷேர், அதாவது இந்த மந்திர வழிபாட்டை அவங்களுக்கு ஷேர் செய்கிறது மூலமாக அவங்க இதனால் பலனடைஞ்சால் அதனால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமே வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.